வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோஸை ஒரு 3 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுங்க. இங்கே கீழே லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்கள், செகண்ட் லே அவுட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. ஓம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டேச்சுரேஷனை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ லைட்னஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஸோ கான்ட்ராஸ்ட்டுமே ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோ, ஸோ மறுபடியும் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதில் 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டு அதில் 4 கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃப்ரேம் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி கீழே செட் பண்ணியிருக்கிறனோ சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைடாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வேறு ஒரு ஃபோட்டோஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கிராப்ன்ற ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஆங்கிளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றனால நான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே டபிள்யூ ஆப்ஷன் போட்டு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துக்கிறேன். கலரு டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிடுங்க. பக்கம் ஷேடோ இருக்கும், அதுலேயே ஷேடோவை தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்டுடைய சைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றதை இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இது ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன ஃபாண்ட் வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சென்டென்ஸ் தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே வரும். இல்லை உங்களுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறதே வேணும் அப்படின்னா அதை பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அந்த லிரிக்ஸை வந்து. ஸோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லைட் எஃபெக்ட் அதாவது ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்க சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து வீடியோவை எடிட் பண்ணுங்கள். ஸோ சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்கள வீடியோக்குள்ளே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி டைப்பில் வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.